Feeling thy presence, feeling thy grace, feeling. Way you can drive away the ignorances. And that particular flight, AirAsia's each and every flight, and they give the low-cost carrier, which makes it easy for people to travel. Likewise, Chennai Samrita gets into the policy. What we are giving is the Srivilliputturu temple model. It's a tradition at Chennai Samrita to honor the guest with the special gift. நம்ம மவுண்ட் பிளாங்க் பேண்ட் பார்த்துருப்போம். அதை விட ரொம்ப உயர்ந்தது ஸ்விஸ் பிராண்ட். அதில் இவர் சாருக்குனே, சரவணன் சாருக்குனே ஒரு கஸ்டமைஸ் அவர் பேர் பொறிச்ச இந்த வெள்ளி பேனாவை சென்னை சமர்தா பரிசளிப்பது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். This is a moment which you can never dream of. A person whom you cannot meet them very easily. Thank you, sir. Applause. Temple, Chairman Sir is giving to the Deputy Minister of Malaysia. Thank you, sir. Customized Dr. Sri Dr. S.K. Devani. Now, இன்னைக்கு உலகம் பூரா தமிழர்களை ஆள வச்ச இன்னைக்கு ஒரு பல லட்சக்கணக்கான தமிழர்களை உலக அளவுல உயர்த்தின நம்ம மதிப்புக்குரிய தேவமணி சாருக்கு அவருடைய பெயர் பொறிச்ச இந்த பேனாவை வழங்குறதுல I think you all should clap hands. In fact, the pen is honored to be with Devamani sir. வருவதற்குரிய மதிப்புக்குரிய தத்தோஸ்ரீ டாக்டர் தேவமணி சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். சென்னை சமர்தா குழுமம் மிகவும் பெருமைப்படுகிறது. ஆக்சுவலா இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் காலேஜ்லேயே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஃபாரின்ல இருந்து ஒரு ஏர்லைன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏர்ஏசியா பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உலகத்திலேயே நம்பர் 1 எக்கனாமிக் ஃபேர் இருக்கக்கூடிய ஒரே ஏர்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர்ஏசியா தான்.
அந்த ஏர் ஏசியா நேரடியா நம்மளுடைய மாணவர்களை பணியமர்த்ததுக்காக வேலை வாய்ப்புக்காக நேரடியா வந்து அதுவும் அதனுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சாரே நேரா வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்டோட இன்டராக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்டோடைய ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு சார் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அருமையா பதிலளிச்சாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்போ முடிஞ்சிருக்கு. இதனுடைய அடுத்த ஒரு தொடக்கமா சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் ஏர் ஏசியாவுடைய எல்லோரும் வாழ்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மாலை பொன்னாடை எல்லாம் முடிஞ்சிருச்சு, புகழ் பாடலும் முடிஞ்சிருச்சு. சும்மா மென்மையாக பேசுவோம். அவர் வந்து தண்டன்றாரு, பயமா இருக்கு எனக்கு. புயல் கொண்டு வரதில் கொஞ்சம் சீரியஸாக இருக்காருங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. ஏன்னா இந்த கலந்துரையாடல் மனக்கர கலந்துரையாடல். நான் கொஞ்சம் நின்று பேசலாமா? உட்காருங்க சார் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு. ஏன்னா மலேசியாவில் வந்து 2 மில்லியன் இந்தியர்கள் வாழ்கிறோம். இந்த இந்த பூமிக்கு வரும்போது ஒரு ஒரு புரியாத ஒரு மன சந்தோஷம். உங்களுக்கு தெரியாது இது. ஏன்னா நீங்க வந்து உங்க தாய் நாட்டில் இருக்கீங்க, நாங்க அந்த நாட்டில் இருக்கோம். ஸோ ஏசியா வந்து டோனி பெர்னாண்டஸ்ன்னு ஒரு ஜீவன். உங்க அப்பா கோவா, இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். ஒரு சாதாரண மனிதன். அந்த கம்பெனியை வாங்கினது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன. It's a golden moments, an historic event in fact. I can see the surprises. Students நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ். ஓ, இது எப்படி இன்னைக்கு தான் எடுத்தோம், அதுக்குள்ள இப்படி இங்க இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. குட். மலேசியா வாங்க சார். சரி.